வணக்கம். மதுரா உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது முஸ்லீம்களுடைய மசூதிகள் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து முஸ்லீம்கள் முழுமையாக வெளியேற வேண்டும் என்று RSS சங்க பரிவாரங்கள் மிகப்பெரிய வன்முறையை நாடு முழுவதும் கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்துக்களே வெளியேறுங்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் வெடித்து கிளம்பியிருக்கிறது. எங்கே தெரியுமா? உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். பாஜகவினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய பீகாரில் புத்த கயா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. புத்தருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது 4 மிக முக்கியமான இடங்கள், அதில் மிக மிக முக்கியமானது புத்த கயா, புத்தருக்கு ஞானோதயம் கிடைத்த இடம். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கோயில், புத்தருக்கான கோயிலை இந்துக்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்று 100 புத்த மத துறவிகள் சாகும் வரை உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்ட நாளிலிருந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா புத்தர்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 1 கோடி பேர் இருக்காங்க, ஒரு 90 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 90 லட்சம் பேரும் நாடு தழுவிய ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக களத்தில் குதிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இந்த புத்த மடம் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு புத்த கயாவில் லாலு பிரசாத் யாதவ் இருந்த காலத்தில் அது முழுக்க அது புத்தர்களுக்காக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதா சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது இந்த புத்த மடத்துக்குள் இருக்கக்கூடிய இந்து கடவுள்களுடைய சிலைகள் அகற்றப்பட வேண்டும், இந்து மத நம்பிக்கையின்படி நடக்கக்கூடிய திருமணங்களுக்கு உள்ளே தடை விதிக்கப்பட வேண்டும். இப்படி பல்வேறு விஷயங்களை மென்ஷன் பண்ணி ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. அது சட்டமாக மாறக்கூடிய அதே நேரத்தில் லாலு பிரசாத் யாதவருடைய ஆட்சி மாற்றம் செய்யப்படுகிறது. பிறகு அங்கே என்ன நடந்ததுன்னா, சங்க பரிவாரங்கள் ஆட்சி பொறுப்பு, அவர்களுடைய கூட்டணி தான் அங்கே தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருந்து வருகிறது அப்படின்னு தெரியும். இதை அப்படியே தூசு தட்டாமல் அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய புத்த மத துறவிகள் இது முழுக்க இந்துக்கள் ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க, அதனால் இங்கிருந்து முழுமையாக இந்துக்கள் வெளியேற வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் சாகும் வரையிலும் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்கப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், ஹர்ஷவர்தன் என்று சொல்லக்கூடிய அரசர் இருந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய துறவி அந்த இடத்துக்கு வர்றார். அதாவது புத்தருக்கு ஞானோதயம் கிடைத்த புத்த கயாவுக்கு வர்றார். வந்தவர் எழுதி வச்சிருக்கிறார் என்ன அப்படின்னா, அதனுடைய சுற்றுவட்டார பகுதியில் வேறு எந்த விதமான நம்பிக்கைகளும் இருந்ததில்லை. புத்த மதம் அங்கே கோலோச்சி இருந்த காலகட்டத்தில் அதனுடைய சுற்றுவட்டார பகுதியில் வேறு எந்த மதத்தை சார்ந்த விஷயங்களும் அங்கே கிடையாது அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆனால் அக்பர் இந்தியாவின் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகுதான் அது இந்துக்களுக்குமான ஒரு இடமாக மாற்றப்பட்டது என்பது வரலாறு. இன்றைக்கி என்ன அப்படின்னா, அங்கே ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய சேர்மேனாக, அதாவது முக்கிய பொறுப்பு தலைவர் பொறுப்பில் தொடர்ந்து இந்து தான் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதனால் இந்த குழுவிலையுமே ஏராளமான இந்துக்கள் தான் இருக்கிறாங்க. புத்தர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ எங்களுக்கான வழிபாட்டு தலத்தை இந்துக்கள் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறார்கள். அதனால் இங்கிருந்து உடனடியாக அவர்களை முழுமையாக வெளியேறச் செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெரும் போராட்டம் இன்றைக்கு வெடித்து கிளம்பி இருக்கிறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் பட்சத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்து கோயில்கள் எல்லாமே புத்த ஜைன மடங்களாக மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ சங்கிகள் என்ன செய்வானுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே நம்முடைய திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், திருப்பதி வெங்கடாச்சலபதி என்று சொல்லக்கூடிய அந்த கோயில் அது ஒரு காலத்தில் புத்த விகாரமாக இருந்தது, அது ஒரு புத்தர் சிலைதான் என்று சொல்லியிருக்கிறார். அது தொடர்பு ஏராளமான விவாதங்கள் இங்கே வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். நீங்கள் பெரும்பாலான, அதாவது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜனுடைய படத்தில் கூட குறியீடாக சில காட்சிகள் வச்சுருக்கும், புத்தருடைய தலைகள் வெட்டப்பட்ட பல்வேறு காட்சிகள் இருக்கும். அப்போது ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட மதம் இந்தியாவில் கோலோச்சிய காலகட்டத்தில் புத்தருடைய தலைகள் அந்த காலங்களில் வெட்டப்பட்டு அந்த இடத்துல வேறு தலைகள் வைக்கப்பட்டிருக்கலாம் என்பதாக பேச்சுக்கள் பெருமளவில் இருக்குது. இப்போது புத்த கயாவில் வெடித்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் அது ஒரு சாதாரண போராட்டம் அல்ல. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து புத்தர்களுமே களத்தில் வருவார்கள். புத்த மதத்தை நம்பக்கூடியவர்கள் எல்லாரும் களத்தில் வர்றதுக்கு காத்துட்ருக்குறோம். இதில் ஒரே ஒரு விஷயந்தான், நிச்சயமாக இந்த புத்த மடாலயத்தை விட்டு எல்லாரும் வெளியேற வேணும். குறிப்பாக அவங்க முன்வைக்கக்கூடிய விஷயம் அங்கே, அதாவது இந்த ஹர்ஷவர்தனுடைய காலகட்டத்தில் அந்த புத்த மடத்தை பற்றி எழுதியிருக்கக்கூடிய குறிப்புகளில் அங்கே இந்து சிலைகள் இருந்ததற்காகவோ அல்லது இந்து மதத்தை அடிப்படையாக கொண்ட அடையாளங்கள் ஏதாவது இருந்ததாகவோ அங்கே குறிப்பிடலை. அப்போ அதன் பிறகு எப்போ இது வந்தது,
அதனால் வந்து சேர்ந்த விஷயங்களை இங்கிருந்து நீங்கள் அகற்றணும் அப்படிங்கிற ஒரு அதே மாதிரி வழிபாட்டு முறைகளில் கூடிய இந்து மதத்தினுடைய நம்பிக்கையான வழிபாட்டு முறைகள் அங்கே கடைபிடிக்கப்படுகிறது, அதையும் முழுமையாக இல்லாமலாக்கணும். இது புத்தருக்கு ஞானோதயம் கிடைத்த இடம், புத்தருடைய வழித்தோன்றர்கள் அவர்களுடைய நம்பிக்கையின்படியான எல்லா விஷயங்களும் இங்கே செய்வாங்க, அதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம் அங்கே வெடிச்சிருக்கு. இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பீகாரில் இன்னும் ஒரு 7-8 மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது. இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் ஏற்கனவே பாஜகவிற்கு பாஜக கூட்டணிக்கு அங்கே ஒரு பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு இழந்து வரக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்னிவீர் திட்டத்திலேருந்து மோடி கட்டின பாலத்திலேருந்து எல்லாம் இடிஞ்சு விழுந்ததுலேருந்து ஒரு பெரிய மக்கள் கொந்தளிப்பு கடுமையாக இருக்குது. இப்போ போதாக்குறைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டருடைய விலை 50 ரூபா ஏற்றி இருக்கிறாங்க. பெண்களெல்லாம் மிகப்பெரிய கொதிநிலையில், அது நாடு முழுதும் மிகப்பெரிய அளவில் கொதிநிலையில் இருக்கிறாங்க. அப்போது இன்னொரு பக்கம் இது மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி வெடித்து கிளம்பி இருக்கிறது. அப்படிங்கிறது பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் பாஜக முழிச்சிட்ருக்கு. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்தியாவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய மசூதிகளை எல்லாத்தையும் இடிச்சுக்கிட்டு அதெல்லாம் இந்துக்களுக்கு சொந்தம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் ஒரு வன்முறை வெறியாட்டத்தை எத்தனை காலமாக இங்கே நடத்தி கொண்டு வருகிறார்கள் இல்லையா? ஆனால் இன்றைக்கு முதலாக இந்துக்களுக்கு எதிராக இந்துக்கள் இந்த எங்களுடைய இடங்களை எல்லாம் ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்காங்க, பிடிச்சி வச்சுருக்கிறாங்க, அங்கிருந்து இவர்களை வெளியேற்ற வேண்டும் என்கிற ஒரு பெரும் போராட்டம், நாடு தழுவிய பெரும் போராட்டம். அது மீண்டும் சொல்கிறேன், லடாக்கில் இருந்து மும்பை வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 13 ஸ்டேட்டில் புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பெரும்பாலான ஸ்டேட்டில் இது ஒரு பெரிய போராட்டமாக விடுது. அடுத்த கட்டமாக நகரும்னு சொல்கிறாங்க. இப்போ 100 அவங்க சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம், இந்த 100 புத்த மத துறவிகள் அவர்களில் ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று ஆனால் கூட இந்த போராட்டம் வேறு மாதிரியாக ஆகும். அதனால் ஆர்எஸ்எஸ் என்ன செய்ய போகுது, இதில் என்ன தந்திரங்களை பயன்படுத்த போகுது, மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து என்ன தந்திரங்களை பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத இந்திய சமூகம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி இதே டெல்லியில் ஏராளமான இந்துக்கள் புத்த மதத்தை தழுவிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். உடனடியாக சங்க பரிவாரங்கள்லாம் கூப்பாடு போட்டு வந்துட்டானுங்க, கதறிட்டு வந்தானுங்க. அந்த நிகழ்வில் ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த ஒரு ஒரு உறுப்பினர் கலந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே இவனுங்க வம்புக்கு போன காட்சியெல்லாம் பார்த்தோம். ஏன்னா அந்த நிகழ்வில் பல லட்சம் இந்துக்கள் புத்த மதத்தை தழுவினார்கள். இது மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய கூடாரமே நடுங்கிரும் இல்லையா? அப்படிப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் அந்த வட இந்தியாவில் இப்போ பெரிய அளவில் நடந்துட்டு வருது. இது எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரியல. இந்த போராட்டம் ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையை உருவாக்கும் என்று அரசியல் வல்லுநர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.